சார் இருந்தார். அந்த சார் வந்து டெய்லி கோயிலுக்கு வருவார், நன்மை வாங்குவார், பக்தியா ஜெபிப்பாரு, கடவுளோட ஒன்றிச்சிருப்பாரு. ஆனா முகத்துல ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும். நான் கேட்டேன், சந்தேஷ் சார் ஏன் சார் ரொம்ப டவுனா இருக்கிறீங்க அப்படின்னு. ஃபாதர் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஃபாதர், 4 வருஷமா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஃபாதர், ப்ரொமோஷன் கிடைக்கணும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். ஆனா எனக்கு மேலதிகாரி பொறாமைனால எனக்கு ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் வர நேரம் பார்த்து என்னை பத்தி ஒரு பெட்டிஷன் எழுதி போட்டுருவாரு, ஒரு ரிமார்க் எழுதிடுவாரு, ஒரு குறை எழுதிடுவாரு. உடனே அந்த இன்க்ரிமெண்ட்டோ அந்த ரிமார்க்னால இன்க்ரிமெண்ட்டும் சரி, அந்த ப்ரொமோஷன் அப்படி தட்டி போகுது ஃபாதர் அப்படின்னாரு. சார் யார் சார் அப்படி அதிகாரி? மேலதிகாரி யாரு? அவர் தான் மேலதிகாரி, அவர் தான் மேலதிகாரி. அவருக்கு கீழே தான் எல்லாரும். நீங்க ஆண்டுகிட்ட விண்ணப்பத்தை வைங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறவன் உன் கண்ணீரை எல்லாம் என் தோல் பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன்னு பைபிள் சொல்லுது. உன் கண்ணீரை எல்லாம் என் தோல் பையில சேர்த்து வைத்திருக்கிறேன்னு சொல்லுது. என்ன அர்த்தம்? பாலைவனத்துல அந்த காலத்துல பாலைவனத்துல போறவங்க சாப்பாடு எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, பழம் எடுக்கிறாங்களோ இல்லையோ, தண்ணி எடுத்துக்குவாங்க. பாலைவனத்துல 5 மைல் 6 மைல் 7 மைல் 8 மைல் நடக்கணும். தண்ணி இல்லைன்னா செத்துருவாங்க. அந்த தண்ணிக்காக தோல் பையில அந்த ஸ்கின்ல தண்ணி ஊற்றி பத்திர வச்சு தோல் வச்சு கொண்டு போவாங்க. அதை மறக்கவே மாட்டாங்க, உடனடியாக கூடவே எடுத்துட்டு போவாங்க. அது தீர்ந்து போகாம பார்த்துக்குவாங்க. சாமி சொல்றாரு, உன் கண்ணீரை எல்லாம் என் தோல் பையில் சேர்த்து வைத்துக்கிறேன், நினைவு கூர்ந்து உன்னை நான் விடுவிப்பேன்னு சொல்றாரு. தைரியமா இருங்க சார் அப்படின்னு. 5 மாசம் கழிச்சு அவர் வாதர் அடுத்த தடவை பார்த்தப்ப சொல்றாரு, ஃபாதர் அப்படின்னாரு. என்னன்னா அப்படின்னு, ஃபாதர் நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை ஃபாதர் அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. என் ப்ரமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரலன்னு சொன்னல. ஆமா, என்னாச்சு? அந்த மேலதிகாரியே லஞ்சத்துல மாட்டிக்கிட்டு அவரையே தூக்கிட்டாங்க. அந்த இடத்துக்கே என்ன போட்டாங்க, என்னையே மேல் அதிகாரியா மாத்திட்டாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்றாரு. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவிடாது.